ரைட் எது, லெஃப்ட் எது, ரைட்டாக போகிறதா லெஃப்டில் போகிறதா, இதை பற்றிலாம் யோசிக்கவே கூடாது. எந்த பக்கம் தோணுதோ அந்த பக்கம் போகணும். ரைட் எது, ராங் எது, தப்பாக சரியா, அதையும் யோசிக்கக்கூடாது. எனக்கு இப்போ சரின்னு படுது, நாளைக்கு அது தப்பாக கூட தெரியும். இன்றைக்கி தப்புன்னு படுது, நாளைக்கு சரியாக தோணும். இந்த மாதிரி யோசிக்கக்கூடியவர்கள் தான் தனுசு ராசிக்காரர்கள். மனசில் பட்டுது சாமி, இறங்கி நான் களத்தில் இருக்கிறேன், அவ்வளோதான். இது மாதிரி இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். மனசில் ஒன்று படுதுங்க, அதை ரொம்ப யோசிக்கிறேங்க, 10 நாளாக யோசிக்கிறேன், ஒரு மாதம் ஆகுதுங்க, ஆனால் இன்னும் அதுக்கு ஒரு முடிவு வரமாட்டேங்குதுங்க. எப்படி வரும் எப்படி வரும் எப்படி வரும்? வராது. ஏன்? நான் தான் முதல்ல சொல்லிட்டேன், ரைட்டோ லெஃப்ட்டோ டக்குன்னு நான் வந்து போயிட்டே இருக்கணும். ரைட்டோ ராங்கோ டக்குன்னு ஒரு முடிவெடு. அதுதான் தனுசு. ஏன்னா குரு ஆட்சி பெற்ற வீடு. குரு ஆட்சி, ஒரு பெரிய மனுஷங்களுடைய மூளை உங்கள்கிட்ட இருக்கும், குருமார்களுடைய மூளை உங்கள்கிட்ட இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு 2வது வீட்டில் செவ்வாய் உச்சம், நாடி நரம்பில் கோபம் வரும், ரத்தம் சூடாகும். அந்த சூட்டெல்லாம் கம்மி பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அப்போ நம்ம யோசிக்க ஆரம்பித்தோம்னா பிரச்சனை. முடிவு எடுத்துடணும். சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது அடிக்கலாமா வேண்டாமா, அடிச்சு விட்டு அப்புறமா சாரி கேட்டுக்கு செஞ்சிரு. ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சுட்டு அப்புறமா அர்த்தம் பேசிப்போம். இதை யோசித்தாலே நமக்கு அதுக்குள்ளே இன்னொருத்தன் செஞ்சுட்டு போயிடுறான். 5வது வீடு எப்படி தெரியுமா? செவ்வாய் ஆட்சி. 2வது வீட்டில் செவ்வாய் உச்சம், 5வது வீட்டில் செவ்வாய் ஆட்சி, சூரியன் உச்சம். அப்போ தனுசு ராசிக்காரர்கள் பிரபலமாகணும்னு ஆண்டவன் எழுதுறான்னா நடக்கும். ஆனால் உங்களுடைய எண்ணத்தில் அதை பிரபலமாகணுன்றதை நீங்கள் கரெக்டாக விதையாக இருக்கணும், கனவு அதிகமாக இருக்கணும், நம்பிக்கையாக இருக்கணும். ஆனால் நிறைய இரத்த உறவுகள், பந்தங்கள் நிறைய பேர் கெடுப்பாங்க. தனுசு ராசிக்காரர்களை இரத்த உறவுகளும் பந்தங்களும், நிறைய உறவுகள் நம்மளை முன்னேறவே விடாது. அதனால் யாரையுமே வந்து பிளட் ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காதீங்க தனுசு ராசிக்காரர்கள். நீங்கள் தனுசு ராசிக்காரங்க பிளட் ரிலேஷன்ஷிப்பு ஒரு இடத்துல அப்படி தள்ளி வைக்கணும். அப்படி தள்ளி வச்சுட்டு நீங்கள் வண்டி ட்ராவல், உங்களுக்குன்னு ஒரு ட்ராவல், உங்களுக்குன்னு ஒரு எண்ணம், அதுதான் உங்களை சக்ஸஸ் ஆகும். மனுஷனுக்கு நிறைய கனவு இருக்குது, இந்த கனவுலாம் நிறைவேறணும். அதுக்கு ரொம்ப நம்பிக்கை தேவை. நம்பிக்கை மட்டும் தனுசுக்கு நிறைய உண்டு. அந்த நம்பிக்கை என்றைக்குமே மிஸ் பண்ணாதீங்க. அந்த கனவை நிறைவேற்றிக்கிட்டே இருக்கும். சறுக்கல்களே வராது, ஆனால் சறுக்கல்களை சந்திப்போம், அதிலிருந்து மீண்டும் எழுவோம். இந்த கனவை நிறைவேற்றுவதற்காக நிறைய விஷயத்தை சந்திக்கணும், ஆனால் அந்த கனவு கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கை வைங்க. அந்த கனவு நிறைவேறுவதை நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க, சக்ஸஸ்ஃபுல் பர்சன். அப்போ நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல உங்கள் ட்ரீம்ஸை பெருசாகணும், உங்கள் கனவை பெருசாகணும், உங்களுடைய ஃப்யூச்சருக்கு ஒரு செக்யூர் கொடுக்கணும். முதல்ல உங்களுக்கு பணத்தை சேமிக்கிற பழக்கத்தை தனுசு முதல்ல கொண்டு வரணும். உங்கள் ஃப்யூச்சரே பணம் தான். இந்த பணத்தை சேமிக்கிற பழக்கத்தை முதல்ல கொண்டு வாங்க. அதுமாரி எல்லாத்தையும் செக்யூர் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ஒரு பொருள் கிடைக்குதா, எடுத்து 10 மணி, இன்றைக்கி உதவாது, தூக்கி பைக்குள்ளே வைங்க, தூக்கி ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வச்சுங்க. இன்றைக்கி ஒரு டைம் ஒருத்தர் ஒரு ஒரு பெரிய மனுஷனுடைய நம்பர் கிடைக்கிது, ஒரு பழக்கம் கிடைக்கிது, செக்யூர் பண்ணி வச்சுங்க. இன்றைக்கி ஒரு நாள் எந்த புண்ணியமும் இருக்காது, நாளைக்கு அவருக்கு புண்ணியம் உண்டு. சிறு துரும்பும் பல்குத்த உதவும். அதே மாதிரி எந்த விஷயத்தையும் சேஸ் பண்ணுங்கள். எஸ், அதுதான் ரொம்ப அழகு. அதாவது முந்தி போகணும், வாழ்க்கையில் பின்னாடியே போகக்கூடாது. இப்படியே ஒரு பஸ் கார் போகுது, இப்படியே அவன் எப்போ வழி விடுறது, நாம் எப்போ போகிறது, டைம் கிடைக்கும் போது அவனுக்கு ஆர்னு அடித்து 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 சையன்னு அப்படி ஏறிடணும். இதுதான் தனுஷோடைய பலம். அதை விட்டுட்டு இந்த காரு நான் ஒரு நவருணுங்க, இன்றைக்கி எதுக்கு 2 வீலராக வருது எப்போ தானே அப்படி பார்க்க முடியாது. நீங்கள் இங்கே லைட் அடிச்சிங்கன்னா, ஆர்ன் அடிச்சிங்கன்னா 2 வீலருக்காரவங்க கொஞ்சம் ஓரணம் ஆகுவாங்க. இவன் கொஞ்சம் வைத்தறிச்சல, என்னடா இவன் தொல்லை தாங்க முடியலன்னு இவன் விலகுவான். நீங்கள் உள்ளே புந்து போகலாம். இதுதான் நல்ல பலம். இது நான் ஒரு அறிவுரையாக சொல்கிறேன். இது வந்து பார்த்துங்க, நீங்கள் ஒன்று காரில் போங்கன்றதுக்கு சொல்லலை, செய்தி அப்படி சொல்கிறேன், அதை புரிஞ்சுக்கணும். ஆக ஒரு விஷயத்தை சேஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களோட ஃபேஷனை லவ் பண்ணுங்கள், அதை விட ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு ஃபேஷன், எனக்குன்னு சில கொள்கை, இந்த கொள்கையை லவ் பண்ணுங்கள், அதை ஃபாலோ பண்ணுங்கள்.
தனுசு ராசிக்காரனா இப்படி தாங்க. அவருடைய செய்கைகளை மாற்ற முடியாது. தனுசு ராசிக்காரர் இத்தனை மணிக்கு தான் எழுந்திருப்பார், இத்தனை மணிக்கு தான் தூங்குவார், இந்த வேலையெல்லாம் செய்வார், அவர் வேலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார். இப்படி ஒரு பேர் எடுத்துருங்க, அதான் தனுசு. ஐயய்ய தனுசு ராசிக்காரர் தூங்கிக்கிட்டே இருப்பாருங்க எப்போ பார்த்தாலும், அது பேர் தனுசே கிடையாது. தூக்கத்தை துறந்தவர்கள் தான் தனுசு ராசிக்காரர்கள். இது நல்லா தெரிஞ்சுங்க. அதுமாரி உங்கள் லைஃப் பர்பஸ் என்னன்னு கண்டுபிடிங்க. இந்த வாழ்க்கையோட நான் எதுக்கு பிறந்தேன், எதுக்கு இந்த வாழ்க்கை, அதோட பர்பஸை கண்டுபிடிங்க. உங்களால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா சில உறவுகளை பார்க்கணும். அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, அப்பா, அம்மா, இவங்கெல்லாம் என்ன ஃபெயிலியர் ஆகியிருக்காங்கன்னு பார்க்கணும். நண்பர்கள் இவங்கெல்லாம் என்ன ஃபெயிலியர் ஆகியிருக்காங்க, அதே நண்பர்கள் எத்தனை பேர் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க, எத்தனை வீட்டில் அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி சக்ஸஸ் ஆகியிருக்காங்க, காரணம் என்ன, அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சி அதில் நீங்கள் உங்கள் பர்பஸ் அதுதான் அப்போ தான் தெரிய வரும். ஓ நாம் இனிமேல் இதுக்கு தான் வாழணும், நம்ம பிள்ளைகளுக்காக வாழணும், நம்ம குடும்பத்துக்காக வாழணும். இதுவரைக்கும் நாம் அண்ணன் தம்பிக்காகவும் அக்கா தங்கச்சிக்காகவும் இப்படியே வாழ்ந்தோம், அது இல்லை. சமூகத்தின் மீது ஈர்ப்பு இருக்கணும், சமூகத்தின் மீது ஒரு அன்பு இருக்கணும். ஆனால் சமூகத்துக்காகவே வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. நல்லா புரியுதா? மைண்டில் ஏற்றிக்கிட்டீங்களா? இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல பவர் கிடைக்கும். அப்போ தான் உங்களுடைய கனவு நிறைவேறும். நிறைய இடத்துல கனவு காண்றீங்க, ஆனால் நம்பிக்கை வைக்காமல் அது வேறு இடத்துல போய் செலவு பண்ணி போடுறீங்க. அந்த இடத்துலேருந்து வெளியில் வாங்க. அப்போது உங்கள் கையில் உங்கள் ஹாப்பி இருக்குது, உங்கள் கையில் உங்கள் ஹாப்பினஸ் இருக்குது. உங்கள் ஹாப்பினஸ் உங்கள் கையில் இருக்குது. நிதர்சனமான உண்மை, நிதர்சனமான உண்மை. நிச்சயமாக உங்களுடைய இலக்கு, உங்களோட குரோத், உங்களுடைய மிகப்பெரிய வளர்ச்சிக்காக நீங்கள் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கண்டினியூஸ் ஒர்க்கு தான் தனுஷோடைய மிகப்பெரிய பலம். இதை பயன்படுத்துங்க. ஒரு 11 விஷயத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன். அந்த 11 அதிர்ஷ்ட குறிப்புகள் எடுத்து வச்சுக்கிங்க. 48 நாள் இல்லை 90 நாள் தொடர்ந்து 11 விஷயத்தை செய்யுங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த உலகத்தில் வளம் வர போகிறீங்க. இந்த சிவஸ்ரீயை கண்டிப்பாக ஒரு நாள் இந்த யூனிவர்ஸ் ஒரு இடத்துல உங்களை சந்திக்க வைக்கும். உறவுகளே, என்னப்பா அந்த 11 விஷயம் அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக இந்த 11 விஷயத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஒரு 48 நாள், அதிலிருந்து 90 நாள் வரைக்கும் கூட மெயின்டைன் பண்ணுங்கள். தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருப்பீங்க. அப்படி மெயின்டைன் பண்ணால் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷத்தை, உங்கள் கனவை நிறைவேற்றப் போகிறது. இந்த கனவை நிறைவேற்றப் போகிறது. ஓகேவா? ஆமாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் தெரியுமா? இந்த கனவு நிறைவேறுற ஒரு காலகட்டத்தில் இந்த சிவஸ்ரீயை கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸ் உங்கள் கண்ணு முன்னாடி காட்டும். நம்ம என்றைக்காவது ஒரு நாள் ஒரு இடத்துல சந்திப்போம், நல்லது நடக்கும். என்னென்னு சொல்லிடுறேன். 11 விஷயம். முதல்ல ஒரு நாள் காலையில் எழுந்திருக்கிறோம். காலையில் எழுந்த உடனே நம்ம காலை வேலைகளை முடிச்சுட்டு கண்ணை மூடி ஒரு இடத்துல உட்காடுறோம். 12 தடவை மெதுவாக சுவாசத்தை விடுறோம். நல்ல கவனிங்க. ஒரு தர்பப்புல் பாய் இல்லை ஏதாவது ஒரு ஜமக்காலம் அது மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டு சுவாசத்தை கண் மூடிக்கிட்டு இந்த நாசியிலிருந்து இந்த நாசிக்கு சுவாசத்தை இழுத்து பொறுமையாக விடுறோம். மெதுவாக 12 தடவை நம்ம சுவாசத்தை பொறுமையாக இழுத்து விடுறோம். நல்லா தெரிஞ்சிங்க. இதை முதல்ல செய்கிறீங்க. சப்பளம் கொட்டி உட்காந்துக்கணும். சார் கீழே உட்கார முடியல, மேலே தான் உட்காந்துக்கணும்னா சோஃபாவில் உட்காந்துங்க. சப்பளம் கொட்டி உட்காரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். முடியலையா, காலை நீட்டி தான் உட்காந்துருக்க முடியுது அப்படின்னாலும் உங்களுடைய மைண்டு உடம்பை நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கிட்டு 12 தடவை மெதுவாக உங்கள் சுவாசத்தை இழுத்து விடுங்க. ஃபஸ்ட். ரெண்டாவது, நான் என்னை அறிய ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறத ஒரு 12 டைம் சொல்லுங்கள். நான் என்னை அறிய ஆரம்பிக்கிறேன், நான் என்னை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன், இப்படியும் சொல்லலாம். நான் என்னை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன், நான் என்னை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இதை டெய்லி சொல்லணும். காலையில் தான் இதை எடுத்துக்கணும். நான் சொல்கிறது எல்லாமே ஒரு 1/2 hour டைம் தான், மொத்தமே 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது, தினசரி ஒரே தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். எந்த தெய்வம் உங்கள் மனசுக்கு பிடிக்குதோ, இப்போ நான் இத்தனை பதிவு நான் கொடுத்துருக்கேன்ல, உங்கள் மைண்டில் இவ்வளோ நாளில் ஒரு தெய்வத்தை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கொண்டு வந்திருப்பீங்கல்ல, அந்த தெய்வத்தை தினசரி நீங்கள் அந்த தெய்வத்தோட பேசுங்க. ஒரு 2 minutes. இது முதல்ல 12 தடவை, அப்புறமா ஒரு 12 தடவை, அதுக்கு அடுத்தது பிறகு இந்த ஒரு தெய்வத்தை நினச்சிக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த தெய்வத்தோட பேசுங்க. இந்த நாள் நல்லா இருக்கணும், இந்த நாளில் இந்த பிள்ளை இதெல்லாம் நினைக்கிறேன்,
இதை நான் செய்யணும் அப்படின்னு துர்க்கையோ முருகனோ சிவனோ நீங்கள் யாரை நினச்சிருக்கீங்களோ உங்கள் மைண்டில் தான் வரணும். அடுத்தது அவங்களுக்குடைய மந்திரத்தை ஒரு 11 தடவை சொல்லுங்கள். சின்ன காயத்ரி மந்திரம், ரொம்ப பெரிய மந்திரம்லாம் எடுத்துக்க வேண்டாம். சின்னதாக ஒரு காயத்ரி மந்திரம். 4வது அதுதான் அந்த தெய்வத்தை நினச்சிக்கணும். 3வது 4வது அந்த காயத்ரி மந்திரத்தை, தெய்வத்தோட காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. அடுத்தது 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள். முதல்ல 5 தடவை, ஒரு 11 தடவை சொல்லிவிட்டு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம், குறைஞ்சது ஒரு 7 நிமிஷமாவது, 5லேருந்து 7 நிமிஷமாவது நம்ம அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள். ஜபம் பண்ணும்போது ருத்ராட்சமோ இல்லைன்னா ஸ்படிகமோ ஏதாவது ஒரு மாலையை வச்சுட்டு கூட ஜபம் பண்ணலாம். கவுண்டிங்கு நமக்கு பார்த்துக்கலாம். ஓகேவா? அப்போ மைண்டு ரொம்ப அழகாக போகும். அதுக்கடுத்து முக்கியமாக குறைஞ்சது என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஜபம் ரொம்ப நல்லா நமக்கு ரீச் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா 27 to 108 டைம்ஸ் வரைக்கும் கூட பண்ணலாம். எண்ணிக்கையான முக்கியம் இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க. நான் ஆரம்பிக்கும் போது தான் கம்மியாக சொல்கிறேன். போக போக நமக்கு நல்லா பிடிச்சிருச்சுன்னா நல்லா செய்ய ஆரம்பிக்கலாம். இது ஒன் டே டெய்லி காலையில் ஆரம்பிக்கும் போது இதை செய்யுங்க. சப்போஸ் என்னால் காலையில் செய்ய முடியலன்னா எந்த நேரமாவது ஒரு நாளில் ஒரு நேரத்தை இதை எடுத்துக்குங்க. சார் நான் காலையில் வேலைக்கு போய்ட்டு ராத்திரி தான் வரேன், நான் ராத்திரி வேலை போய்ட்டு காலையில் தான் வரேன்னா எந்த நேரம் உனக்கு முடியுதோ ராஜா, ஒரு குளியலை போடுற, அங்கேருந்து ஒரு இடத்துல உட்கார்ற, 12 தடவை மெதுவாக சுவாசத்தை இழுத்து விடுற. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் என்னை அறிய ஆரம்பிக்கிறேன், நான் என்னை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிற. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு தெய்வத்தை நல்ல பிரார்த்தனை பண்ணுற, அந்த தெய்வத்திட்ட ஒரு 2 நிமிஷம் பேசுகிறீங்க. அப்புறமா அந்த தெய்வத்தோட மந்திரத்தை சொல்கிறீங்க. அதுவும் 5லேருந்து 10 நிமிஷம் அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுறீங்க. அதை 27 தடவைலேருந்து 108 தடவை வரைக்கும் சொல்லலாம். ஆனால் எண்ணிக்கை முக்கியம் இல்லை, தொடர்ந்து செய்யுங்க. 7வது என்னென்னா, தினசரி நாம் ஏதாவது ஒரு மந்திரம், திருமந்திரம், திருக்குறள், ஆன்மீக செய்தி எதையாவது ஒன்று படிச்சுக்கணும், ஒரு கற்றுக்கணும். ஒரு திருக்குறளை டெய்லி எடுத்துக்கலாம், இல்லைன்னா திருமந்திரம் எடுத்துக்கலாம். ஆன்மீக சம்பந்தமான ஒரு செய்தியை தினசரி ஒன்று படிங்க. அடுத்தது இதான் ரொம்ப முக்கியம். 8வது, நான் பெரியவன் அல்ல, இல்லைன்னு சொல்லலாம். நான் பெரியவன் இல்லை, நான் சாதாரண ஆள் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அகந்தை குறையும். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய இடங்களில் நம்ம சாதாரண ஆள்னே நமக்கு தெரிஞ்சாலும் கோபப்பட்டு நான் யார் தெரியுமா அப்படிலாம் பேசிடுவோம். அப்போ நான் பெரியவன் இல்லை அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வாங்க. இது கொஞ்சம் அது ஒரு 10 தடவை 15 தடவை வரைக்கும் சொல்லுங்கள், டைம் எடுக்கிற வரைக்கும். அடுத்தது, நான் எல்லாம் தெரிஞ்சவன் இல்லை. ரொம்ப அழகான வார்த்தை. முதல்ல என்ன சொன்னோம், நான் பெரியவன் இல்லை அப்படின்னு சொன்னோம். அடுத்தது, நான் எல்லாம் தெரிஞ்சவன் இல்லை அப்படிங்கிறத சொன்னோம். அதுக்கு அடுத்தது, இதை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, 2 வேளையும் ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ மௌனமாக இருப்பது. குறைந்தது அழகாக 12 நிமிஷம் மௌனமாக இருந்தீங்கன்னா மனம் சித்தமாகும். அதுவும் முக்கியமாக 2 வேளை மௌனமாக இருங்க. ஒரு நாளைக்கு காலையிலையும் சாயந்தரமும் ஒரு 12 நிமிஷத்தை ஒதுக்கிட்டு பேசாமல் இருங்க. ட்ரை பண்ணலாமா? காலையில் எழுந்ததுலேருந்து காஃபி குடிக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணி குடிக்கிறதா இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அது வரைக்கும் பேசாமல் நம்ம வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு சாமி பூஜை கூட பண்ணலாம். நம்ம எது வேணாலும் செஞ்சுட்டு ஒரு 12 நிமிஷமாவது பேசாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்தது, இந்த மந்திரம், அதாவது உங்கள் உள்ளுக்குள்ளே தினமும் அந்த மந்திரத்தை சொல்ல 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 இந்த மந்திரம் உங்களுக்கு மனனமாக ஆரம்பிக்கும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆக போகிறீங்க. ஒவ்வொருத்தவங்களும் இதை மட்டும் தொடர்ந்து செய்யுங்க. இந்த சிவஸ்ரீ உங்களுக்கு நிழலாக இருப்பேன். இது எந்த நேரம் வேணாலும் பண்ணலாம். காலையில் பண்ணுறது ரொம்ப விசேஷம், முடியல ஈவினிங் தான் பண்ண முடியுதுன்னா நேரம் கிடைக்கிறப்ப இந்த நான் சொன்னதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம், இந்த 11 விஷயத்தை செய்யுங்க. அதை தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், சில விஷயத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. என்னென்ன கடைப்பிடிக்கணும்? மேக்சிமம் உப்பில்லாத எளிய உணவு சாப்பிடுங்க. உப்பில்லாத எளிய உணவு சாப்பிடுங்க. தேவையில்லாத பேச்சுகளை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இதோடைய அடுத்த பார்ட்டை நான் இன்னொரு அடுத்த பதிவில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இன்னும் அதை பற்றி நிறைய செய்திகள் உங்களுக்கு வரப்போகுது. மீண்டும் உங்களை ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில் நான் சந்திக்கிறேன். நம்ம லைஃப்பில் என்றைக்குமே சில வினாடிகளையும் சில நேரங்களையும் நம்ம சாதாரண நேரமாக கடந்துடக்கூடாது. நான் சொன்ன அந்த 11 விஷயத்தையும் நான் சொன்ன அந்த 2 விஷயத்தையும் கடைபிடிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய கனவுகள் நிறைவேறப் போகிறது. உங்கள் நம்பிக்கைகள் ஜெயிக்கப் போகிறது. இதுவரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட சறுக்கல்கள்லாம் மாறி, நானும் ஒரு மனுஷன், இந்த மனித வாழ்க்கையில் நானும் இதெல்லாம் சந்திச்சிருக்கேன், இவ்வளோ விஷயத்தை சந்திச்சிருக்கிறேன், இனிமேல் நான் இப்படிலாம் நல்லா இருக்க போகிறேங்கிற ஒரு சபதத்தை எடுக்க போகிறீங்க. எடுப்போமா?
சபதம் எடுக்கிறவங்க கமெண்ட்டில் சபதம் எடுக்கிறேன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இதையெல்லாம் பண்ணுறேன்னு சபதம் எடுங்க. இந்த 11 விஷயத்தை கீப் இட் பண்ணுங்கள். இந்த சிவஸ்ரீ உங்களுக்கு ஒரு நண்பனா, ஒரு சகோதரனா, ஒரு குருவா, உங்களோட நான் நிழலாக இருப்பேன். இந்த யூனிவர்ஸ் ஒரு அழகான யூனிவர்ஸ். இந்த உலகம் கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளை மீட் பண்ண வைக்கும். நான் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுவேன். மீட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிட்டோன்றதை சொல்ல போகிறோம். சொல்லுவோமா? வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். அன்னை அபிராமியோடைய அனுகிரகத்தில் உங்களை மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.